என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நம்மளுடைய வெற்றி சின்னம் கப்பு முக்கியம் பகிலே உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, மாம்பழம் எல்லாம் அதெல்லாம் பழசு. அது 40-50 வருடமா 70 வருடமா இருக்குதுங்க. ஆனால் இந்த 70 மணி நேரத்திற்குள் இன்னைக்கு தேதியில இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் 6 கோடி மக்களுக்கு விசில் சின்னம் சென்று அடைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அது போட்டிக்கு தயாராகிவிட்டது. இப்ப எலெக்ஷன் கமிஷன் 10 சாம்பிள் கொடுத்திருந்தாங்க இவங்க. And they also insisted priority should be given to visit. அது எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணிடுச்சு. இவங்க சொல்றாங்க வெளில பாஜக அழுத்தம் கொடுத்து அமித்ஷாவுக்கு ஒரு சொல்ல பாருங்க, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் டெல்லி இருந்து பேசுகிறேன். அந்த பேசும்பொழுது அந்த எலெக்ஷன் கமிஷன்ல டிஎன் சேஷன் சார் இருந்த நாங்க போயிட்டு இருக்கேன். இவங்க சும்மா திமுக சொல்றாங்க அமித்ஷா கொடுத்தாரு, அமித்ஷா தலை போட்டாரு. அதுல சம்பந்தமே கிடையாது. 6 மாதத்தில் விஜயனுடைய ஒரு அணுகுமுறைகளை எல்லாம் பார்த்தால் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அல்ல, விஜய் அவர்கள் கமல்ஹாசன் அல்ல. இங்க ஒரு சின்ன கொம்பு ஒண்ணு இப்படி வச்சீங்கன்னா, கொம்பு வச்சீங்களேன், உங்க கை விட்டு டப்புனு கீழே ஊந்துரும், பக்தில் கீழே ஊந்துரும், அப்படி டப்புனு சத்தம் வரும். அந்த மாதிரி கமல்ஹாசன் ஸ்டாலின் காலில் ஊந்துட்டாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் எவ்வளவு பெரியவரா இருக்காரு, வயசான அவரு இந்த கொம்பு மாதிரி பக்தில் கீழே ஊந்துட்டாரு. அந்த மாதிரி விஜய் விழ மாட்டார். எல்லாரும் சிஃபாலஜி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. நான் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், அந்த என்டிடிவி, இந்தியா டுடே 4த்துக்கு நான் கடந்த 25 வருடங்களாக தேர்தலுக்கு ஆலோசகராகவும் டிபேட்ல நான் கலந்துட்டு இருக்கேங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுத்தீங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தமிழக அரசியலில் தனியாக நின்றால் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் போகும். அவருடைய அழுத்தம் என்பது திமுகவை வீழ்ச்சி அடைவதற்கான மும்முரத்தை அவர் கையாள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து. விஜய் வளர்ச்சியில் ஒரு பாதகம் அடுக்கக்கூடிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுறோடு தான் சென்ட்ரல் சர்டிபிகேஷன் போர்டு பண்ணிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய 2 பிளாக் ஷீப்ஸ். இப்ப ஒரு பக்கம் இந்த சிக்கல்லாம் போய்கிட்டு இருந்தாலும் விஜய் தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க அந்த இது போட்டு இப்போ தேர்தலுக்கான அபிஷியல் சின்னம் வாங்கியாச்சு, விசில் கிடைச்சிருக்கு. இந்த விசில் சின்னம் எந்த அளவுக்கு விஜய்க்கு பாதகமா சாதகமா அமைய போகுது அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா கொஞ்சம் ரீச் வெகுமண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற கட்சிகளை விட இந்த விசில் டிவிகேக்கு போயிருக்குன்ற ரீச் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா உடனே பரவிருந்த மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு விஜய்க்கு பிளஸ்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த சின்னம்? உங்களோட கேள்விக்கு பதில் 3 பாகமாக நான் பேசிக்க ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, பாப்புலர் சிம்பிள்ஸ், உதயசூரியன், இரட்டை இலை, தாமரை, மாம்பழம் எல்லாம் அதெல்லாம் பழசு, ரொம்ப ஓல்டு சிம்பிள்ஸ். அது 40-50 வருடமா 70 வருடமா இருக்குதுங்க. ஆனால் இந்த 70 மணி நேரத்திற்குள் டே பிஃபோர் எஸ்டர்டே யூ காட் தட் பெர்மிஷன். இப்ப 72 மணி நேரம் ஆயிருக்குது தினேஷ். இன்னைக்கு தேதியில எனக்கு இன்னைக்கு காத்தால மருதாடு, வந்தவாசி பக்கத்துல மருதாடு என்ற ஒரு கிராமத்துக்கு முன்னாடி ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. பள்ளிக்கரசி ஓசூர், ஓசூர் அதங்க எங்க அம்மா பிறந்த, எங்க தாத்தாவுக்கு பிறந்த இடங்க. அங்க இருந்து நம்பர் ஒருத்தர் போன் பண்ணாரு எனக்கு, அங்க கிராம பஞ்சாயத்துக்கார். சார் விசில் சின்னம் கொடுத்துட்டாங்களா சார்? ஆமாம்பா, டெலிவிஷன்ல போட்டாங்க, ஆனா சோசியல் மீடியால பாத்துட்டேன், ஐயா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு. கொடுத்துட்டாங்க தம்பி, அந்த ஆர்டர் ஒண்ணு காப்பி தரேன்னு அந்த ஆர்டரை வாட்ஸ்அப் பண்ணேன். இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால, அதை தவிர அவர் சினிமா உலகத்தை இருந்ததுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் 6 கோடி மக்களுக்கு விசில் சின்னம் சென்று அடைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அது போட்டிக்கு தயாராகிவிட்டது. உதயசூரியன், மாம்பழம், இரட்டை இலை மாதிரி விசிலும் ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது தமிழகத்தில், பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா டிஜிட்டலைசேஷன். இப்ப இந்த சின்னம் அப்படின்றது கேள்வி கேட்டீங்க, யாருக்கு பாதகமாக சாதகமாகுங்கிறது. விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது அவருக்கு பிடிச்ச சிம்பல். அது இப்ப எலெக்ஷன் கமிஷன் 10 சாம்பிள் கொடுத்திருந்தாங்க இவங்க.
and they also ஆமா. insisted priority should be given to Wizil. ஏன்னா அவர் வந்து ஓகே அந்த டிராயிங் போட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. அது எலெக்ஷன் ம். கமிஷன் அப்ரூவ் பண்ணிடுச்சு. சூப்பர் சார். யார் கேட்டாலும் இப்போ கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெருசு ஒண்ணு இதுவே கிடையாது. ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த விசில் சின்னத்துல விஜய் வந்து பாஜக அழுத்தமோ இவங்க எல்லாம் சொல்றாங்க வெளில ம், பாஜக அழுத்தம் ஆமா கொடுத்தது சார். அமித்ஷாவுக்கும் ம். ஒரு வேறதான் சொல்ல பாருங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஓகே சார். ருட்டீன் ப்ராசஸ். அங்க ம். இப்ப எலெக்ஷன் கமிஷனுக்குன்னுட்டு எனக்கு தெரியும். அந்த அசோகா ரோடு ம். என்ற இடத்துல இருக்கிறது டெல்லியில். ஓகே நான் சார். டெல்லியில இருந்து பேசுகிறேன். அந்த பேசும்பொழுது அந்த அந்த எலெக்ஷன் கமிஷன்ல டிஎன் சேஷன் சார் இருந்த தேர்ந்து அங்க போயிட்டு இருக்கேன். அங்க வந்து ஒரு ஓகே. 6 மாடி கட்டடங்க. அதுல வந்து ம். ஒரே ஒரு செக்ஷன் இருக்குது, எலெக்ஷன் சிம்பிள் செக்ஷன். அது ஓப்பன். ம். யாருன்னா போலாம். சொல்லுவாங்க. அது ஒரு அழுத்தமே ஓ. கிடையாதுங்க. இவங்க சும்மா ஓகே. திமுக சொல்றாங்க அமித்ஷா கொடுத்தாரு, அமித்ஷா தலை போட்டாரு. ம். அதுல உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே சார். ஒரு இப்போ வரப்போற எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒண்ணே ஒண்ணு செகண்ட் சொல்லுங்க. ஃப்ளோர் தெரியுது, புரியுதற்காக நான் சொல்றேன். அந்த ம். அந்த எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் தினேஷ்குமார் ம். அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அதுலயும் நல்ல ஒரு ஒரு விஷயம் அறிந்த பல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப பேர் ஓ இருக்காங்க. ஓகே 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 ஓகே. எலெக்ஷன் சிம்பிள் கண்டெஸ்ட் பண்ணதுக்கு எலெக்ஷன் சிம்பிள் அந்த சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு டெல்லியில் தலை சிறந்த வக்கீல்கள் ஒரு 30-40 பேருக்காக அதுல தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ சூப்பர் சார். இப்ப ஏடிஎம்கே சிம்பிள் கண்டெஸ்ட் பண்ணது பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அதுக்கெல்லாம் அமித்ஷாக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சாதாரண இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் கிட்ட இருந்து கிடைச்சிருங்க. அதெல்லாம் கிடைச்சது. புரியுது சார். இப்ப இந்த வரப்போற தேர்தல்ல விஜய் வந்து திட்டத்தட்ட தனித்து தான் கண்டெஸ்ட் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் விசிகா வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கொஞ்சம் எழுந்த வண்ணம் இருக்கிற இந்த சூழ்நிலையில சப்போஸ் இவங்களும் வந்து இல்லைன்னா விஜய் தனித்து தான் வந்து போட்டியிடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சைடு எல்லாருமே சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் இதுல 2 தரப்பு வந்து இப்போ வந்து ஆயிருக்கு. ஒரு பக்கம் திமுக அந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. விஜய் இதை தனித்து போட்டிடுறப்ப அவரால் சமாளிக்க முடியும்னு வந்து நினைக்கிறீங்களா? நீங்க அது முதல் எலெக்ஷன். பாசிட்டிவ் ஆன்சர் கேட்கறீங்களோ நெகட்டிவ் ஆன்சர் கேட்கறீங்களோ, எனக்கு இந்த ஒரு 6 மாதத்தில் விஜயினுடைய ஒரு அணுகுமுறைகளை எல்லாம் பார்த்தால் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அல்ல. விஜய் அவர்கள் கமல்ஹாசன் அல்ல. இங்க ஒரு சின்ன கொம்பு ஒண்ணு இப்படி வச்சுங்களேன், கொம்பு வச்சுங்களேன், உங்க கை விட்டு டப்புனு கீழே ஊந்துடும், பக்தில கீழே ஊந்துடும், அப்படியே டப்புனு சத்தம் வரும். அந்த மாதிரி கமல்ஹாசன் ஸ்டாலின் காலில் ஊந்துட்டாரு, விழுந்துட்டாரு, போயிட்டாரு சொல்லாதீங்க, விழுந்துட்டாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் எவ்வளவு பெரியவரா இருக்காரு, வயசான அவர் வயசு 75. ஆனா அவர் செய்த துரோகம், அவருக்கு அந்த ஆட்டோ ரிக்ஷா கிடைக்கணுங்கிறதுக்காக அருண் ஜேட்லியினுடைய வட்டிக்கிட்டு எல்லாம் போய் அருண் ஜேட்லி டோட்டல் எங்க எம்ப்ளாய் பண்ணாரு ரஜினிகாந்த். அம்பேத்கர் ஹைதராபாத் போனாரு, போயிடுச்சு ஒரேடியா. அவரு இந்த கொம்பு மாதிரி பொத்துருக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி விழை விழ மாட்டார். ஒன்று. இரண்டாவது, யூ டோன்ட் கன்சிடர் தட் பர்சன்டேஜ், லீவ் இட். ஏன்னா இப்ப நான் வந்து 20% நீங்க 12ன்னுவீங்க, நான் வந்து 30 நீங்க 20ன்னுவீங்க. அந்த கான்ட்ரோவர்சியில நான் போறேன். இப்ப நான் ஒன்னே சொல்றேன் உங்களுக்கு, எல்லாரும் சிஃபாலஜி பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. நான் வந்து டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், அந்த என்டிடிவி, இந்தியா டுடே 4த்துக்கு நான் கடந்த 25 வருடங்களாக தேர்தலுக்கு ஆலோசகராகவும் டிபேட்ல நான் கலந்துட்டு இருக்கேங்க, ஹிந்தி இங்கிலீஷ் 2த்தையும். யூ கம் டு திஸ் பாயிண்ட், தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சீட் இருக்குது தினேஷ்குமார் அசம்பிளி? 234 சார். 234. Now I give you a calculation. நீங்க கையில ஒரு பேப்பரோ இல்லையா மனசுலயே வச்சுங்க. என்ன பொறுத்த விஜய் அவர்களுக்கு 35 முதல் 40 சீட் எம்எல்ஏ வருங்க, தனியா போட்டிட்டார். சீட் எம்எல்ஏ. ஓகே ஓகே. 34 வச்சுக்க தம்பி. ஓகே சார். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த விஜயகாந்த் அவர்களை விடவே விஜய் அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அதுக்கு அது பிகாஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி, பிகாஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி, ரீச்,
பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரவர்சி. விஜயகாந்த் இந்த கான்ட்ரவர்சி வரவே இல்லையே. ஜெயலலிதா ஒன்னும் ஒரு மாதிரி பண்ணலையே. ஆமா ஆமா ஆமா. இதுக்கு அரசாங்கம் எது தெரிவித்தாதான் விஜய்க்கு சிம்பத்தி அதிகமா இருந்தது என்னுடைய கருத்து. நான் தப்பா இருக்கலாம். ஆனா அந்த 234 கணக்கு போட்டீங்கல்ல, இப்ப பாருங்க மீதி 100 தான் வரும். ஆமா சார். இந்த 100ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 80-90 மட்டும் வச்சுங்க அந்த 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 கூட்டணிக்கு சமாதானத்துக்கு. ஓகே ஓகே. என்டிஏ 19 வச்சுங்க. இப்போ மீதி இருக்கு நான் என்டிஏ நான் பிஜேபி அந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் இருக்குதுங்க. டிஎம்கேக்கு ஒரு டிஎம்கே அலோன் ஐ எம் டெல்லிங் யூ. அதே நான் ஏடிஎம்கே அலோன் நான் சொல்றேன். ஏடிஎம்கே கூட்டணி விட்டு ஏடிஎம்கே தனியா 80-85. அதே மாதிரி நீங்க 30-35 வந்துருங்க ஸ்டாலினுக்கு டிஎம்கே. ஓகே சார். ஓகே சார். இதெல்லாம் இருக்குது பாருங்க. காங்கிரஸுக்கு ஒரு 7-8, பிஜேபிக்கு ஒரு 4-5, எம்டிஎம்கேக்கு 2. இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி ஒரு 2-3 எடுத்துருவாங்க நிச்சயம். கண்டிப்பா அவங்களுக்கு வந்துடும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் தமிழக அரசியலில் தனியாக நின்றால் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் போகும். விஜயினுடைய ஒரு ஹிந்தியில சொல்லுவாங்க தப்தபாவுன்னு, அவருடைய அழுத்தம் என்பது திமுகவை வீழ்ச்சி அடைவதற்கான மும்முரத்தை அவர் கையாள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து. தினேஷ். சூப்பர் சார். இப்போ தேர்தல் ரொம்பவே நெருங்கிக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல விஜய் அவர்கள் பல தடைகள் அவரை சுத்தி அரசியலாவும் சரி, இல்ல முன்னாடி அவர் வெளியே வந்த சினிமாவா வந்து சரி, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எலெக்ஷன் டேட் போட்டதுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு தான் டைரக்டா வந்து போகணும். விஜய் எந்தெந்த வியூகங்களை வந்து கரெக்டா வந்து அமைச்சா தனக்கான இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்க வந்து கருதுறீங்க? அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே சார். எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல. அது இல்லை. ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளர்னா இந்த தலைமை நடிச்சு போனது அதை சொல்றேன். நான் வந்து அம்மையார் இந்திரா காந்தி டயத்துலேருந்து நான் டெல்லியில இருக்குங்க. அம்மையார் அவ்வளவு நெருங்கி குல்தீப் நாயர் மாதிரி ஒரு சீனியர் அருண் ஷூரி, குல்தீப் நாயர் போனோம்னா நான் பழகி இருக்கிறேன். ராம்நாத் கோயங்கா தான் எனக்கு வேலை கொடுத்தாரு தினமணியில ஃபர்ஸ்ட் டெல்லியில. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு பாலிட்டிஷியன் தன்னுக்கு ஃபீட்பேக் வேணும்னா ஒரு ஜேர்னலிஸ்டுடைய தொடர்பு இல்லாட்ட இருக்காதுங்க. பத்திரிகையாளர் பார்க்கணும். ஒண்ணு சினிமாக்காரங்க எழுதி கொடுக்குற வசனத்தை படிச்சா நல்லா இருக்காதுங்க. ஹி ஹஸ் டு ஆர்டிகுலேட். அதனாலதான் எம்ஜிஆரும் என்டிஆரும் பவன் கல்யாணும் முன்னேறினார்கள். தமிழகத்திலும் முன்னேறினார்கள். விஜயகாந்த் கூட ஓப்பனா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிற. 1 2 குறைஞ்சது ஒரு நாளைக்கு. இன்னைக்கு நான் வந்து ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 1995 நான் நன்றாக அறிவேன். ஒரு நாளைக்கு 60-70 பேர் பாக்குறாங்க அவர். ஒரு குறைஞ்சது 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா அவருடைய கண் உங்களுடைய கண் நல்லா புரிஞ்சுப்பாரு உங்களை யாருன்னுட்டு. அதற்கு ட்ரைனிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பாலிடிக்ஸ்ல இருந்ததால உங்களுக்கு ட்ரெயின் வரும். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஆளுங்களோட பழகணும் சார். அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது சார். அவருக்கு செக்யூரிட்டி இருக்குது, அதை நான் உணர்றேங்க. பாப்புலர் பிலிம் ஸ்டார் ஆக்கத்தால பட் ஸ்டில் அத்தனை வச்சுட்டு அவர் உணரணும், பேசணும். அடிக்கடி இன்டராக்ஷன், பொதுமக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு இன்டராக்ஷன் இருந்தாதான் நன்னா இருக்கும் என்பது என்னுடைய கணக்குங்க என்று சொல்லி நான் அடுத்த வாரம் தங்களிடம் நிறைய பேசுகிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு நேர்காணல் சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த ஜனநாயக சென்சார் கேஸை நம்ம எடுத்துக்கிட்டா சார், இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களை வந்து சென்சார் போர்டு வந்து பார்த்துட்டு ரிவிஷன் கமிட்டிக்கு அமிச்சது, இல்ல ரெஃப்யூஸ் பண்ணது, கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்திருப்போம். குற்றப்பத்திரிகை படத்துக்கு நடந்தது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஊமை விழிகள் படம், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். ஆனா எந்த படத்துக்கும் ஜனநாயகனுக்கு பண்ற மாதிரி கோர்ட்டே வந்து அப்பீலுக்கு மேல அப்பீல், அதாவது சென்சார் போர்டு அப்பீலுக்கு மேல அப்பீல் வந்து போய் இவ்வளவு பெரிய வக்கீல் எல்லாம் வந்து மிகப்பெரிய, அதாவது இந்தியாலேயே வந்து செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு லாயர்லாம் வந்து இறக்கி வாதாடினதை நம்ம பார்த்திருக்க வந்து மாட்டோம். ஏன் இந்த அளவுக்கு சென்சார் போர்டு வந்து ஜனநாயகனை வந்து முடக்கணும் அப்படின்ற ஒரு இது மக்கள் மத்தியிலேயே வந்து எழுதே சார். அது உண்மையாக ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் விஜய் வளர்ச்சியில்
ஒரு பாதகம் அடுக்கக்கூடிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு தான் சென்ட்ரல் பிலிம் சென்சார் சர்டிபிகேஷன் போர்டு பண்ணியிருக்குது. அதற்கு காரணம் அங்க இருந்த 2 பேர், உள்ள இருக்கக்கூடிய 2 பேர் பிளாக் ஷீப்ஸ். இப்போ இந்த கேஸோட போக்கு எப்படி போகும் நீங்க வந்து நினைக்கிறீங்க சார்? இப்ப 27ஆம் தேதி தீர்ப்பு வருதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த தீர்ப்புல ஒரு நிலைமை கடைபெற்றுடன் கண்டிப்பாக படம் வெளிவிடுவதற்கான ஒரு ஆணைகளை கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அது வந்து சுதந்திரம், நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். இது தினேஷ்குமாரா இருக்கட்டும், விஜய் ஆக்டர் விஜயா இருக்கட்டும், ராஜகோபாலனா இருக்கட்டும், எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. நான் தினேஷ்குமாரை பொது வழியில் திட்டுவதற்கு, ஆனால் நாகரிகமாக திட்ட வேண்டும். உங்களுக்கு அபியூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தினேஷ்குமார் ராஜகோபாலனை திட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அலிகேஷன்ஸ் கூடாது. அது மாதிரி இருக்கச்சே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கிறதுனால நம்மளுக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் யூ தட் கேரண்டி. அதனால தான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சில கட் பண்ண சொல்லுவாங்க, அது சாராம்சம் போயிடுங்க. ஓகே சார். இப்ப சப்போஸ் இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க, அவங்களும் வந்து இப்ப கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸுமே இறங்கி வந்துட்டாங்க, உங்களுக்கு தேவையான கட்டணம் நாங்க பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு கோர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருங்க, உடனே சர்டிபிகேட் கொடுத்துருங்கன்னு தீர்ப்பு வந்தாலும் சென்சார் போர்டு வந்து திரும்ப சுப்ரீம் கோர்ட் போனா, அப்பீல் வந்து போட்டா இன்னும் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு வந்து இருக்குல்ல சார்? இப்ப எல்லாருக்கும் என்ன டவுட்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் டேட் வந்து சொல்லிடுவாங்க. எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்கன்னா ஜனநாயகம் திரைப்படம் அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்ல மாட்டிக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வேற இருக்கு சார். நான் சில வழக்கறிஞர் மூலமாக கேள்விப்பட்டது, மொத்தம் 41 கேசஸ் இருக்குது இந்த சென்சார் போர்டை பத்தி, சென்சார் போர்டை பத்தி தமிழக நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றங்களில் கூட. இது ஜனநாயகம் வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஓவர் டிபேட்டட், நிறைய பேர் இதை டிபேட் பண்ணினதுனால தமிழக நீதிமன்றம் சர்டிபிகேட் கொடுத்துட்ட அப்புறம் ஏற்கனவே அங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் ஒரு கேவியட் பெட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆமா சார், கேவியட் வேற போட்டிருக்காங்க. அந்த கேவியட் போட்டிருக்கிறதுனால தினேஷ்குமார் எனக்கு மனசுல படுது, அவங்க சிபிஎஸ்இ வரமாட்டாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க, 15 நாளுக்குள்ள பண்ணுங்க, 31 நாள்ல பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டர் கொடுத்தது நீ அப்பீலுக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பீல் போவாங்களான்னு தான் எனக்கு சந்தேகம். ஏன்னா எவ்வளவு நாங்க அடிச்சு மாவட்டே அடிச்சுட்டு இருப்பீங்க நீங்க? There should be a limit for that, இல்லைங்களா? You can't be blaming one side. இப்போ வந்து அப்போ இது 3 ஸ்டெப் நீங்க வெளில வந்துட்டீங்க. 4வது ஸ்டெப்புக்கு திருப்பி சிபிஎஸ்இயோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்து தூண்டுதல் பெயரில் அந்த இந்த சென்சார் போர்டுல 2 இருந்தாங்க, இந்த பிளாக் ஷீப் சொன்ன பாருங்க, அவங்க போனான்னு வச்சுங்க, அது வந்து தினேஷ்குமார் மேல துப்புற மாதிரி தானே ஆகுது. எங்க நீங்க படம் பாக்குறீங்க, நான் படம் பாக்குறேன் தம்பி, என்ன உரிமைங்க அது? நான் 500 ரூபாய் கொடுப்பேன், 1000 ரூபாய் கூட, உனக்கு என்னாச்சு? தினேஷ்குமாருக்கு என்னாச்சு? இது தினேஷ்குமார் 1000 ரூபாய் கொடுக்க ராஜகோபாலுங்க என்னாச்சு? அது என்னுடைய உரிமை, அதை தடுப்பதற்கு முடியாது. இருப்பினும் என்ன கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி அந்த படம் பிப்ரவரி 5 வாக்கில் ரிலீஸ் ஆகும் தான் நான் கேள்விப்படுகிறேன் தம்பி. ஓகே சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி.